ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் எப்போ வரும் எக்ஸாம் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றும் போஸ்டிங்கே போடலை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அதுக்கான முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டதுங்க. அதாவது இன்னும் ஒரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுங்க, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை இதுக்கு கட்டுநராக இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாற்றுங்க, அதுக்கப்புறம் போஸ்டிங் லெட்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அரசு வந்து உடன்பட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே வந்துடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க சம்பள விகிதம் அதை பற்றி பார்க்கலாம். இது விற்பனையாளருக்கு சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் ஃபஸ்ட்டு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6250 ரூபா கொடுக்குறாங்க. இதே ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 29000 கொடுக்குறாங்க. கட்டுநருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொகுப்பூதியமாக 5500 கொடுக்குறாங்க. இதே ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 26000 அதே மாறுதுங்க. நிபந்தனைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் போது நியமனத்தின் போதும் பார்த்திங்கன்னா தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவு இல்லாத போது பெண்களுக்கான ஒதுக்கீடு எண்ணிக்கையை தகுதி வாய்ந்த அதே வகுப்பினை குறிப்பாக அதே வகுப்பினை சார்ந்த ஆண்களுக்கு கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தேர்வுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் வகுப்பு வாரியின சுழற்சி முறை ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்ட காலிப்பணியிடங்கள் பெண்கள், ஆதரவற்ற விடைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற இனங்களின் கீழ் வரும் காலிப்பணிகளுக்கான இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின்படியே பின்பற்றப்படும். மேற்படி சம்பள விகிதம் இதரப்படிகள் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படும் நியாயவிலைக்கடை பணியாளருக்கான தமிழக அரசால் அவ்வப்போது வெளியிடப்படும் சுற்றறிக்கை மற்றும் அரசாணைகளுக்கு உட்பட்டு அமையும். தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளுக்கு உட்பட்ட பணியாற்ற வேண்டும். தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தெரிவு முற்றிலும் தற்காலிகமானதே. மேற்படி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாயின் இத்தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட 90 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர் நிலையத்தில் உரிய காரணங்களுடன் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும். அதற்கு பின்னர் பெறப்படும் மேல்முறையீடுகள் ஏற்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஓரிரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து அஃபிஷியல் நியூஸ் வந்துடுச்சிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து போஸ்டிங் தான். அதனால் உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு ரெடியாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.